என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு வேலை உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அடுத்த எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா? பத்திக்கிட்டாடா கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா. நான் என்ன பண்ணுவேன், பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற, நீ தைரியமா இரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற, உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவோம். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன், இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ், அதை பார்க்க போயிடுறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையுமா எவன் பாப்பான், சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்கு நீ பிறந்திருக்க, என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? எந்த எருமடா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா, தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவாங்கடா. ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு. தொம்பியம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறா? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி வாப்பா. ஐயோ டே பெரியவரே வாடங்க. சாப்பிட என்ன இருக்கு? என்ன குட்டா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போக விட மாட்டேங்கிறாங்க. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போற. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி, 6 மட்டன் பிரியாணி, ஒரு 12 ஆப்பாயில், 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம், நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டதை திங்க முடியலடா. சரி சரி நல்லா பரோட்டாவில் குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். ஏய் நானும் பாக்குறேன், எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். ஏய் என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு வர ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியாரா நீ? உன்னைய போட்டு ஓபன் பண்றடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. டேய் டேய் இந்த அடிங்க பாரு. கரெக்ட்டா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. ஏய் முட்டடா சுந்தரடா. இன்ஜினியர் இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அண்ணா அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டினியா கிடப்பாரு. ஐயா
தம்பி தம்பிலா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறியா? என்ன ஒரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு 4 எட்டா பிச்சை போடுங்க சாமிலா. என் பிள்ளை கிருஷ்ண பத்தி பட்டியா கிடக்குறான் சாமி. யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா. என் பேரு முனியாண்டி. என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஆமாப்பா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா. முனியாண்டியா? கொடுங்கப்பா. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எங்க கூட வாயா. எப்பா இங்கேயே கொடுங்கப்பா. வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழாதே. எங்க கூட்டு போறீங்க? எப்பா இந்தப்பா. ஏய் ஒரு எச்சமே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டுருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் அம்புட்டு பேரும் கம்பி என்னணும்டா. போலீஸ் என்னையா போலீஸ்? அந்த ராணுவமே வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா பெரிய நான் வீரப்பன் போடா மூதேவி. சரி என்னைய கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க பரவாயில்ல. இந்த தமிழ் வாத்தியார கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. தமிழ் வாத்தியார் இருந்தாலும் தமிழ் சொல்லி கொடுக்குறன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிற எங்க தமிழையே கொள்றான். ஐயா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே கடுக்கன் களைவதான் நட்பு. கடுக்கனா? கடுக்கன் இல்லை இடுக்கன். இடுக்கன கடுக்கன்னு சொன்ன கொஞ்சம் கொல்லாம வச்சிருக்காங்க பாரு. சரி அது இருக்கட்டும். இந்த உட்கார்ந்து இந்த கண்ணாடி தலையாரா இந்த கட்டி வச்சிருக்கீங்க. அந்த ஆள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. பெரிய இல்லையா? நீயாச்சும் சொல்லியா? யார் நீ? சொல்றையா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட்மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பயல பெத்த அப்ப நான் தான். அப்பனா? ஏண்டா பெத்த அப்பனை கொண்டாந்து கட்டி போற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாண்டாது? அது அந்த ஆளே கேளுங்க. இவனை பெத்ததை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க பிள்ளைங்களுக்கு. அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பாடம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணியா. டேய் என்னடா எத்துறா? என்னது? இங்க பாரு, எனக்கு கோபம் வந்துச்சு. நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன். ஹெட் இல்லாத மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் எச்சமா இருந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும், அந்த ஆள் எனக்கு அப்பனா இருந்துட்டு கொடுத்த தொல்லைகளும், இந்த ஆளு தமிழ் வாத்தியார்ன்ற பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பாடம்? ஆமாம். கரும் பலகை ஒன்றுமே இல்லையே, எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. விளங்குறதுக்கு முன்னால ரொம்ப கிழிச்சிட்டேன். தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காத. ஆமா சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மறிச்சு. ஏய் அப்பா இதை பாருங்கடா, எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தாங்க. குடியார பேலா நீ? ஏண்டா நீ தப்பா நடந்துகிட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி குத்தி நான் சொல்றேன். நீ குரான துப்பாக்கிய நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டு நாள் நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. கொட்டுக்கடா. நீ எதுக்கே சிரிக்கிற? முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே, நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சது. அவங்களே கொட்டுக்கடா. யோ நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க என்னடா செய்வீங்க? அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தானே என் பிள்ளை எவ்வளவு தெள்ள தெளிவா சொன்னான் பாத்தீங்களா? ஆமா திருக்குறள் வாய முறா சொட்ட தலையா சொட்ட தலையானே. ஐயா டேய் என்ன ஏன்னு சொல்லுங்கடா. டேய் 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 இதுக்கு மேல கால அகட்டா நான் கிழிஞ்சிடா கிழிஞ்சிடா. பொக்கிஷையா? இல்ல பாத்து என்னடா மேல? இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் நீ கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி அப்பா? ஒரு தம்மு கொடு. அம்மா யப்பா சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா? எதனாலடா என்ன தூக்குது? ஏய் மீசை அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா? யாரு? பாம்பாடி தானே? இல்ல எச்எம். எச்எம்னா எச்ஐல எடுக்கிறவன். டேய் மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழைப்பட தவிர இப்படி எச்சில எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க ஆத்தாப்பே அதுக்கு ஒண்ணும் பத்தி இல்ல. வார்த்தை அளந்து பேசுங்க. சிக்கலாய் போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார்னு அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா நான் படிச்சு 2ஆம் கிளாஸ். எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கவா? என்ன நீ
ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க. விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டெல்லாம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பாம்பாட்டி, என்னய்யா? நாங்க என்ன சொல்றோம்னா, நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்கணுங்கத அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி, மீதிய சொல்றான். பக்கத்தால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்னடா வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்கில பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டிட்டல? இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா இது? இந்த பணம். ஏப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ, நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா, கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்தணும்ப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னது மட்டும் செய். சரிப்பா, அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா, என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குளோ கஞ்சாவா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்மம் நேரம். டேய் அப்பா, நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துடுறேன். வாடா. அந்த ஹெட் மாஸ்டர் ஒய்ச்சி கட்டியாச்சு. இனிமே இது நம்ம ஸ்கூல். இந்த பாம்பாட்டியை வச்சு நாம நினைச்சதெல்லாம் சாதிப்போமே. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. டிவி வச்சிருக்காங்க, படம் போட மாட்டேங்கிறாங்க. இது என்ன மைக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் ஸ்டேஷன் 1 2 3. ஐயோ, அதுக்கு மேல தெரியலையே. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ சார், வாங்க. ஒரு புக் எடுத்துக்கிட்டுமா சார்? தாராளமா எடுத்துங்க. உங்க ஸ்கூல்ல என்கிட்ட நல்லா தான் இருக்கீங்க. Okay. பேர் என்னம்மா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா சார்? லேக்கா. லேக்கா? என்ன அதுக்கே மறந்து நானு? இல்ல அதே பேர் வச்சுக்கலாம், வேற பேர் மாத்திட்டீங்கன்னா சும்மா செக்கிங் பண்ணேன். செக்கிங் பண்ற மூஞ்ச பாரு. எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. எடுத்துக்கிறேன். ஏங்க இருக்கட்டும், பரவாயில்ல, நான் எடுத்துக்கிறேன். தேங்க்யூ சார். வாடி வாடி நட்டுக்கட்டு மசமா வந்து மாட்டிக்கிட்டு அதுக்கு இப்போ என்னங்குற? தானே தானே தானா நானே தானே தானே தன்னா நானே. அப்படி போடு. அறிவு இருக்கா உனக்கு? கூட்டி வந்து கொட்டுறீங்க. என்னன்னு அந்த பிரின்சிபல் எவ்வளவு சிட்டு தெரியும்ல? பொம்பளை வாடா கண்டாலே பிடிக்காது. நீ என்னடானா அந்த பொம்பளை மடியில போட்டுட்டு வாடி வாடி நாட்டு கட்ட பாட்டு பாடிட்டு இருக்க. அதுவும் மைக் ஆன் பண்ணிட்டு. நல்ல வேளை நாங்க வந்துட்டோம், இல்ல ஸ்கூல்ல நாரி இருக்கும். அது மட்டும் இல்லையா, போலீஸ் தெரிஞ்சா உனக்கும் 10 வருஷம், எங்களுக்கும் 10 வருஷம். இந்த ஆளு போடுங்க. அடிச்சீங்கன்னா பாத்துங்க. ஏன்னா சிவனே பாம்பு வித்த காரணம் கூட்டி வந்து ஏன்டா அப்படி மிஞ்ச பண்றீங்க? நான் போகலாம். அண்ணே உட்காருங்க. என்னண்ணே நீங்க சிட்டா இருந்தா தானே நாங்க நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். ஆமா, சாதிக்கிறீங்க. இங்க வந்தவன மிஞ்சி ஓடினா நம்ம அரிக்குது. கழுத்து வர இருக்கமா கட்டி பண்ணீங்க. எந்நேரம் தூக்குல மாதிரி இருக்கடா எனக்கு. அண்ணே கொஞ்ச நாள் தானே பொறுத்துக்கோங்கண்ணே. சரி, ஒரு பீடி இருந்தா கொடுங்க. அண்ணே பீடி என்னண்ணே பீடி? 6 மணிக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் சிகரெட், ஆஃப் பிராந்தி, பிரியாணி போட்டு வாங்கி தரேன். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். எனக்கு ஒரு பீடியும் 1/2 பாட்டில் சாராயம் கொடுத்தா போதும். ஓ, நாள் பத்தி விட்டு போதான் பாரு. டேய் சிலுக்கு, பீடி ஸ்டாக்ல இருந்து ஒரு பீடி எடுத்து கூட. யோ, ஸ்கூல்ல பீடி எல்லாம் பிடிக்க கூடாதியா, வகுப்பு நாரிடுமியா. கக்கத்துல போய் எழுதுகிறேன். குர்ரா சொன்னா கேளியா, வேணாம்யா. குர்ரா உன் சொல்ல தாங்கல. குர்ரா நெருங்கிய கட்டல கேட்காத. எரும மாடு. டைம். யோ காலையில வைப்பாங்க, பாக்கெட் வையா. போடா, காலையில இருந்து இழுக்க வெள்ள பையில வைக்கலாம். பாரு அந்த பீட்டிய நம்மளே நோட்டம் விடுறான். டேய் இந்த ஆள் போற போக்க பார்த்தா சரியில்லை, நம்மள மாட்டி விட்டுறான் போல இருக்கு. அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும்.
ஹலோ போலீஸ் ஸ்டேஷனா? அந்த முன்னா போய் கொடுத்த பைனாக்குலர் டேய் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல பாத்து ஒழுங்கல ஸ்விம் சூட்ல பாக்குறதுக்கு கிளிகிளே இருக்குடா. நீ போடா பிபாஸ். நான் பாக்குறேன்டா. ஐயோ 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 குடு டைனோசர். எனக்கு போடா. ஐயோ உடைச்சிட்டான்டா உடைச்சிட்டான்டா. 3000 ரூபாய் கொடுத்து வாங்கடா. டேய் FTV ரேஞ்ச்ல ஃப்ரீயா ஒரு என்டர்டெயின்மென்ட் பாத்துட்டு இருந்தோம். இப்படி நாசம் பண்ணிட்டியாடா. கேட்டப்ப குட்டியா அதான் வஞ்சிச்சு. போடணும். மகுலிய விடு. நல்லதுதான். சொல்லி விடு. எத்தனை நாளைக்கு தானே நம்ம இப்படி தூரத்துல இருந்தே பாத்துட்டு இருக்கிறது? இன்னைக்கு கிட்ட போய் க்ளோஸ் அப்ல பாக்க போறோம். என்னடா சொல்ற? இங்க பொம்பளைங்க மட்டும் தான் போக முடியும், ஆம்பளைங்க போக முடியாதுடா. தெரியும் மச்சி, ஆம்பளைங்க தானே போக முடியாது, பொம்பளைங்க போலாம்ல. தெரியல. டைம் போடு. உன்னை நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. எங்கேயாச்சும் பீட் அடிச்சிருப்பா பாத்திருப்பேன். என்னது? இல்ல இல்ல, எங்கயாவது பியூட்டி பார்லர்ல பாத்திருக்கேன்னு சொல்ல வரேன். இல்ல தீபிகா. ஆமாடி ரம்யா. நான் ஜோதிகாவா? அவள பார்த்தா என்னடா சொல்லி தொலைச்சேன்? எதுக்கு அவளை அடிச்ச? அவ என்ன கேட்டா தெரியுமா? என்ன கேட்டா? நான் ஜோதிகாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ யார கல்யாணம் பண்ணிக்க போறேன் கேக்குறா. மூஞ்சிக்கு ஜோதிகாவா? இவளுக்கு எப்பவுமே விளையாட்டு தான். நீ வாமா, நம்ம ஸ்விம் பண்ணலாம். உன் ஃபேஸ் இவ்வளவு சாஃப்ட்டா இருக்கே, நீ என்ன யூஸ் பண்ற? கோட்ரேஜ் ஷேவிங் கிரீம். கோபுரம் பூசணிகள் தான் கண்ணா. அதானே. What's the problem? மனித வெடி கொண்டு வந்திருக்கு, தகவல் வந்திருக்கு மேடம். இங்க எல்லாரையும் தரவா செக்அப் பண்ண போறோம். ஜென்ஸ் ஆர் நாட் அலௌட். கேர்ள்ஸ் எல்லாரும் வரிசையா நில்லுங்க. கான்ஸ்டபிள் செக் பண்ணுங்க. ஏய் நில்லுங்க. எங்க போறீங்க? அது வீட்ல கேஸ் மூடிட்டோமான்னு சந்தேகமா இருக்கு, போயிட்டு வந்துறோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம், அங்கே நில்லுங்க. போயிடலாண்டா வாடா. ப்ளீஸ் மூச்சா வருதுன்னு சொல்லி போயிடலாண்டா வாடா. ஆமாடா போயிடலாம். என்ன கண்டுபிடிச்சாச்சா? இன்னும் கிடைக்கல சார்.
டேய் என்னடா இது? இந்த முன்னா போய் குடுக்குற எந்த மேட்டருமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. முதல்ல ஜேம்ஸ் பாண்ட் கிளாஸ் கொடுத்தாரு, அத அந்த பொண்ணுக்கு போட்டு பாத்துறாளுங்க. அடுத்து புக்கு படிச்சோம், மாட்டிக்கிட்டோம். பைனாகுலர் தோ இந்த சோத்து மூட்டை உடைச்சு தொலைச்சிட்டான். 3000 ரூபாய் விலை. இப்ப என்னடா பண்றது? அப்படியே ஓடி போய் கிணத்துல குச்சி சாவு. நம்மள முன்னா போய் விட்டா வேற யாரா இருக்கா? அதுவும் கரெக்ட் தான். டேய் அந்த முன்னா போய் கொடுத்த போனை கொடு. முன்னா பாய் ப்ளீஸ். முன்னா பாய். சலாம் அலைக்கும் முன்னா பாய். நிம்பல் நல்லா இருக்கான், நம்ம இங்க நல்லா இருக்கிறான். ஆனா போர் அடிச்சான். நிம்பல் நம்மளுக்கு குடுக்குறான் மேட்டர் ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆறான் இல்லை. இப்போ நிம்பல் என்ன பண்றான், நம்மளுக்கு ஏதாச்சும் நல்ல மேட்டரா குடுக்குறான், நம்ம என்ஜாய் பண்றான். ஆமாம். என்னது நிம்பல் நம்மளுக்கு பொண்ணு அனுப்புறான், டான்ஸ் ஆடுறான், பாட்டு பாடுறான். பொண்ணு பேர் என்ன சொல்றான்? மினி சில்கா. எப்படி இருக்குவான்? டேய் சூப்பரா இருக்குமாண்டா. சூப்பரப்பா.